சங்கர் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம மாநில தலைவராலும் நம்மளுடைய ஓட்டு அனைவரும் வந்து அவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்போம் மண்டல தலைவராக. இன்று நம்ம வந்துட்டு மண்டல் துணைத் தலைவர்கள், செயலாளர்கள், பொதுச் செயலாளர்கள் என்று நம்மளுடைய நிர்வாக பட்டியலில் வந்துட்டு அறிவிக்க போகிறோம். நிர்வாக பட்டியல் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம அறிவிச்சு அறிவிச்சிருவோம். இதில் வந்து நம்மளுக்கு வந்துட்டு 6 துணைத் தலைவர், 6 செயலாளர், 2 பொதுச் செயலாளர், ஒரு பொருளாளர் இருப்பாங்க சொல்லிட்டு நம்ம மாநிலத்தில் சொல்லியிருக்காங்க. இதில் கம்பல்சரி ஒரு 4 லேடிஸ் இருக்கணும், ஒரு பட்டியலம் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மாநிலத்தில் ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு அறிவுறுத்திருக்காங்க. இப்போ நம்ம அறிவுறுத்தல்படி வந்து ஏற்கனவே வந்து விஷ்ணுபுரி அவர் வந்து அர்ஜென்ட்டாக போகிற காரணத்தினால நம்ம அவர் அறிவிச்சிட்டோம். என்னுடைய என் நாராயணன் அவர்கள் மண்டலுடைய பொதுச் செயலாளர். ஒரு பூத்தில் 50 பேர் தான் சேர்ந்துருக்கோம். முதல்ல அந்த 22 பூத்து 50 பேர் சேர்த்து அதை தகுதி பெற வைக்கணும். இதுவுடைய உங்களுக்கு கொடுக்குற ஒரு டாஸ்க். எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்துட்டு நம்ம மண்டல தேர்வு அடிச்சு விட்டு போறீங்க. மிச்சம் இருக்கிற 22 இதுவை மண்டல பூத்துல இத்தனை நாட்கள் முடிப்போம் நீங்களும் உங்க வாயில சொல்லிடுங்க. 1. 2வது அடுத்தது இன்னும் ஒரு வருஷத்துல நம்ம எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்குது. நம்ம கடந்த முறை எலெக்ஷன்ல போகும்போது நம்ம பூத்துல யாரா இருக்காங்களா இல்லைன்னு தேடின்னு இருப்போம். நீங்க ஒரு பூத்துல நம்ம 50 பேரை போட்டோம்னா நம்ம போகும்போது தலை நிமிர்ந்து நம்ம 50 பேர் மட்டும் அந்த பூத்தில் இருக்கிற அந்த வேட்பாளரோட வந்தாங்கன்னா யாருக்கும் சிரமம் இருக்காது. நம்ம தேர்தல் கமிஷன் என்ன சொல்லுதுன்னா அதிகமான கும்பல் இருந்தாலும் எக்ஸ்பெண்டிச்சர் ஒன்று இருக்குது. அதில் போட்டு பணத்தை ஏற்றி விட்டுருவாங்க. வித்தினி பிரியாணி இவ்வளோ டீல் போடுவாங்க. நம்ம கட்சிக்காரர்களுக்கு அவ்வளோ சக்தியும் கிடையாது. நம்ம எந்த பூத்தை கிராஸ் பண்ண போகிறோமோ அந்த பூத்தில் அந்த 50 பேர் 40 பேர் மட்டும் வந்தால் போதும். இதுதான் நம்ம கட்சியினுடைய லட்சியமும் கூட. அதனால தயவு செய்து நம்ம வந்து நம்ம உறுப்பினர்களை 50 பேர் சேர்த்து இதை பூர்ண மண்டலம் வந்து கேட்டுக்கிறேன். இது வந்து உங்களை வந்து ஒரு கோரிக்கையாக வைக்கணும். நீங்களும் முடிப்பீங்கன்னு நான் நம்புறேன். நம்ம அருவா எடுத்துன்னு போயிட்டு என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒன்றுமே இருக்காது. நம்ம இந்த டைமில் விதைக்கணும், அதுக்கான தண்ணியை காய்ச்சணும், அதுக்கான நம்ம உரம்லாம் போடணும், அதுக்கப்புறமா போய் அறுவடை பண்ணணும். அப்போ தான் மகசூல் நல்லா இருக்கும். அதே தான் ஓட்டுக்கும். தயவு செய்து நீங்கள் வந்து எல்லாரும் போய் கூட விட்டுறாம சங்கருக்கு நீங்கள் பலம் செய்ய விதமாக எல்லா பூத்துமே எலெக்ட் பண்ணி தர மாதிரி தரணும்னு கேட்டுக்கணும்.